என் தங்கமே, நீ இத்தனை நாட்கள் உன் உள்ளத்துக்குள் அடக்கி வைத்த அந்த ஆசையை நினைவு கூர்ந்தாயா இன்று? நீயே ஒரு காலத்தில் பிரார்த்தித்து, அம்மா, இது நடந்தால் என் வாழ்க்கை முழுதும் மாறும் என்று சொல்லியிருந்த அந்த ஆசை, இன்று அதே ஆசை மீண்டும் உயிர் பெறப்போகிறது. நீ மறந்துவிட்டாய் என்று நினைத்தாயோ? ஆனால் அம்மன் மறக்கவில்லை தங்கமே. அவள் உன் இதயத்தில் வைத்திருந்த அந்த நம்பிக்கையின் தீபம் ஒருபோதும் அணையவில்லை. உனக்கு தெரியாமல் அவள் அதை காப்பாற்றிக் கொண்டிருந்தாள். நீ துன்பப்பட்ட நேரத்திலும் அந்த ஆசையை நினைத்தாலே உன் கண்களில் ஒளி வந்தது. அது ஒரு குறியீடு தான் தங்கமே, அந்த ஆசை உன்னுடைய விதியில் எழுதப்பட்ட ஒன்று என்பதற்கான குறியீடு. நீ வாழ்வில் எத்தனை முறை அந்த ஆசையை அடக்க முயற்சி செய்தாய். இது எனக்காக இல்லை என்று சொல்லி மனதை சமாதானப்படுத்தினாய். ஆனால் உள்ளுக்குள் ஒரு நொடியும் அந்த கனவு அமைதியாக இருந்ததில்லை. அது எப்போதும் மெல்ல உன்னிடம் பேசிக்கொண்டே இருந்தது, நான் இன்னும் உயிரோடிருக்கிறேன் என்று. இன்று அந்த வார்த்தை நிஜமாக மாறப்போகிறது தங்கமே. நீ மறந்துவிட்ட அந்த ஆசை இன்று தெய்வீக ஒளியால் உயிர் பெறப் போகிறது. நீ நினைத்ததே இல்லாமல் ஒரு வாய்ப்பு உன் முன் வந்து நிற்கும். அந்த நொடியில் நீ புரிந்து கொள்வாய், இது தான் நான் ஒரு காலத்தில் கனவாக நினைத்தது என்று. அம்மன் சொல்கிறாள், என் பிள்ளை தாங்கி நின்றான், விட்டுவிடாமல் நம்பிக்கையை காத்தான், அதனால் நான் அவனுடைய பழைய கனவுக்கு மீண்டும் உயிர் கொடுக்கிறேன். நீ இழந்தது, நீ விட்டது, நீ மறந்தது எல்லாம் மீண்டும் உன்னிடம் திரும்ப போகிறது. ஆனால் இம்முறை வேறுபட்டது. இந்த முறை நீ வலிமையோடு, நம்பிக்கையோடு அதை ஏற்கப் போகிறாய். தங்கமே, உன் ஆசை எந்த திசையிலானாலும், அது காதல், வேலை, குடும்பம், ஆரோக்கியம் அல்லது உன் மன அமைதி, எதுவாக இருந்தாலும் இன்று அதற்கான விதை முளைத்திருக்கிறது. அந்த விதையை நீயே கண்ணீரால் நீரூட்டினாய். அந்த கண்ணீர் தான் அம்மனின் ஆசீர்வாத நீராக மாறி அந்த ஆசையை மீண்டும் உயிரோடு கொண்டு வந்திருக்கிறது. அம்மன் உனக்குச் சொல்கிறாள், என் தங்க பிள்ளையே, நீ நினைத்தது சிறியது இல்லை. அது உன் வாழ்க்கையின் திருப்பம். நீ அதற்காக காத்திருந்த ஒவ்வொரு நாளும் நான் அதை நனவாக்குவதற்காகவே உனக்கு சோதனைகள் கொடுத்தேன். நீ நினைத்தாயா, ஏன் அந்த ஆசை நிறைவேறவில்லை என்று? ஏனென்றால் அந்த நேரம் சரியாக இல்லை. நீ தயாராகவில்லை. ஆனால் இன்று நீ தயாராகிவிட்டாய் தங்கமே. உன் இதயம் வலிமையடைந்தது, உன் மனம் சோதனைகளால் உறுதியடைந்தது. அதனால்தான் அம்மன் சொல்கிறாள், இப்போது தான் அந்த ஆசைக்கு உயிர் கொடுக்க உகந்த நேரம். நீ விரைவில் காண்பாய், நீ மறந்த அந்த கனவு திடீரென்று உன் வாழ்க்கையில் மீண்டும் தோன்றும். ஒருவரின் வார்த்தையிலாக இருக்கலாம், ஒரு வாய்ப்பாக இருக்கலாம், ஒரு சந்திப்பாக இருக்கலாம். ஆனால் அது தெய்வீக சிக்னல் தங்கமே. அதில் நீ உன் அடையாளத்தை காண்பாய். அந்த நொடியிலே நீ உணர்வாய், அம்மன் இத்தனை காலம் இதற்காகவே என்னை காத்திருந்தாள். அவள் உன்னை அந்த ஆசையை நிறைவேற்றுவதற்கு உகந்த மனிதனாக மாற்றினாள். அதனால்தான் இன்று நீ மனசாட்சியோடு, நம்பிக்கையோடு இருக்கிறாய். நீ கடந்த காலத்தில் தோல்வியை சந்தித்திருந்தாலும் அது உன்னை உடைக்கவில்லை. அது உன்னை பயிற்றுவித்தது. உன் ஆசை மீண்டும் வரும்போது நீ அதற்காக சோகப்படாமல் போராடி நிற்பாய். ஏனெனில் இந்த முறை உனக்கு ஒரு ரகசியம் தெரியும், என்னுடன் அம்மன் இருக்கிறாள் என்பதுதான் அந்த ரகசியம். அம்மன் சொல்கிறாள், என் பிள்ளைக்கு நான் தரப்போகும் வரம், அவனுடைய மறந்த ஆசையை உயிரோடு மாறுவது தான். அவன் நினைத்ததை நான் நிஜமாக்குவேன். நீ அதற்கான அடையாளத்தை விரைவில் காண்பாய். ஒரு நாள் நீ காலை எழுந்தவுடன் உனக்குள் ஒரு விசித்திரமான அமைதி இருக்கும். அந்த அமைதி தான் அந்த ஆசை உயிர் பெற்றதற்கான அறிகுறி. நீ உன் இதயத்தில் பல வருடங்களாக வைத்திருந்த வெறுமையை உணர்ந்திருப்பாய். அந்த வெறுமை தான் அந்த ஆசை இல்லாத காலம். ஆனால் இப்போது அந்த வெறுமை நிரம்ப போகிறது தங்கமே. நீயே சிரிக்காமல் இருந்த முகம் இன்று தானாகவே சிரிக்கப் போகிறது. நீயே பயப்பட்ட நம்பிக்கை இன்று உன் பக்கத்தில் நிற்கப் போகிறது. அம்மன் உனக்குச் சொல்ல வருகிறாள், உன் ஆசை உன்னிடமிருந்து பிரியவில்லை. அது என் கரங்களில் இருந்தது. இன்று அதை உன் இதயத்துக்கு மீண்டும் தருகிறேன். அதை கவனமாக காப்பாற்று தங்கமே. சில ஆசைகள் நம் வாழ்க்கையில் தாமதமாக நிறைவேறுவது அவற்றின் மதிப்பு நமக்கு தெரிய வைக்கத்தான். நீ இப்போது அதற்கான சரியான தருணத்தில் இருக்கிறாய். உன் பிரார்த்தனைகள், உன் கண்ணீர், உன் நம்பிக்கை எல்லாம் ஒரு கோணத்திலிருந்து இணைந்து ஒரு அதிசயமாக உனக்கு வரப்போகிறது. இனிமேல் நீ நான் இழந்தேன் என்று சொல்லக்கூடாது.
ஏனெனில் நீயே பார்க்க போகிறாய், நீ இழந்தது ஒரு சிறந்த வடிவில் உன்னிடம் திரும்பி வருகிறது. அந்த ஆசை இப்போது உயிரோடு இருக்கிறது தங்கமே. அது உன்னை அழைக்கும், உன்னை வழிநடத்தும், உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றும். அம்மன் உனக்கு இறுதி வார்த்தை சொல்கிறாள், என் தங்க பிள்ளையே, உன் ஆசை உயிர் பெற்றுவிட்டது. அதற்கான பாதை திறக்கப்பட்டுவிட்டது. இனி நீ பயப்பட வேண்டாம். நான் உன்னோடு இருக்கிறேன். நீ விரும்பியது நிச்சயமாக உன்னுடையது. அந்த வார்த்தையை மனதில் வைத்து ஒரு முறை உன் இதயத்தை தொட்டு சொல்லு. அம்மா, நீ நினைத்த ஆசைக்கு உயிர் கொடுத்தாய். இப்போ அதை நம்பிக்கையோட காத்திருக்கிறேன். அவள் கேட்டுவிட்டாள் தங்கமே. உன் மறந்த ஆசை இன்று உயிர் பெற்றுவிட்டது. என் தங்கமே, நீ இவ்வளவு நாட்கள் இதயத்தின் ஆழத்தில் புதைத்து வைத்த அந்த ஆசை இன்று உயிர் பெற்றிருக்கிறது. அது மெதுவாக உன் வாழ்க்கையில் திரும்பி வருகிறது. நீ அதை நம்ப முடியாமல் இருக்கலாம், ஆனால் அம்மன் சொல்கிறாள், நான் என் பிள்ளையின் இதயத்தில் வைத்த ஆசையை ஒருபோதும் வீணாக விட மாட்டேன். நீ கடந்த வருடங்களில் எத்தனை முறை உன் மனத்தோடு பேசியிருக்கிறாய், இந்த கனவு ஒரு நாள் நிஜமாகுமா என்று. சில சமயங்களில் நம்பிக்கையுடன் சொல்லி வைத்தாய், சில நேரங்களில் கண்ணீரோடு விட்டுவிட்டாய். ஆனால் நீ விட்டுவிட்ட நேரத்தில் கூட அந்த ஆசை உன்னை விட்டு போகவில்லை. அது உன் ஆவிக்குள் தங்கியிருந்தது. அதனால்தான் சில நேரங்களில் உன் மனசு ஒரு காரணமின்றி மகிழ்ந்தது. அது அந்த ஆசையின் சுவாசம் தான் தங்கமே. நீ வாழ்வில் எத்தனை சோதனைகள் சந்தித்தாய், ஒவ்வொரு தடையும் அந்த ஆசையின் உயிரை மெல்ல குறைத்தது போல உனக்கு தோன்றியது. ஆனாலும் அது முழுமையாக அணையவில்லை. ஏனெனில் அம்மன் உன் வாழ்க்கையின் அந்த அத்தியாயத்தை இன்னும் முடிக்கவில்லை. அவள் அதை காத்திருந்தாள். சரியான நேரத்தில், சரியான நிலையில்தான் அந்த ஆசை உயிரோடு திரும்பி வர முடியும். இன்று அதுதான் நடந்திருக்கிறது. அம்மன் சொல்கிறாள், என் தங்க பிள்ளையே, உன் ஆசை இப்போது என் ஆசையாகி விட்டது. நீ அதை விரும்பிய அளவுக்கு நான் அதை உனக்காகவே உருவாக்கி இருக்கிறேன். இது சாதாரண நாள் இல்லை தங்கமே. இன்று உன் விதி மாறத் தொடங்கிய நாள். நீ நினைக்காமல் ஒரு விஷயம் நடக்கும். ஒரு சந்திப்பு, ஒரு செய்தி, ஒரு குரல், ஒரு அழைப்பு, அது உன் இதயத்தை வருடும். அந்த நிமிடத்தில் உன் உள்ளம் சொல்லும், இதுதான் என்று. அது தான் அம்மனின் அடையாளம். அந்த சின்ன சின்ன தருணங்களுக்குள் பெரிய அதிசயங்கள் மறைந்திருக்கும். நீ அவற்றை கவனித்தாலே போதும். நீயே பாரு, கடந்த சில நாட்களாக உனக்கு ஒரு திடீர் அமைதி ஏற்பட்டிருக்கிறதா? அது அந்த ஆசை உயிர் பெற்றதற்கான முதல் அறிகுறி. உனக்குள் எழும் நம்பிக்கை, உன் கண்களில் மெல்ல வந்த ஒளி, அவை அந்த ஆசையின் உயிரின் வெளிப்பாடு. அம்மன் உனக்கு அந்த உயிரை மீண்டும் கொடுத்துவிட்டாள். நீ நினைத்தாயா, நீ அதை மறந்துவிட்டாய் என்று? இல்லை தங்கமே, நீ தற்காலிகமாக அதை தள்ளி வைத்தாய், ஏனெனில் மனம் சோர்ந்தது. ஆனால் பிரபஞ்சம் அதை ஒருபோதும் மறக்கவில்லை. ஒவ்வொரு பிரார்த்தனையும், ஒவ்வொரு நம்பிக்கையும் அந்த ஆசைக்காகவே விதைக்கப்பட்ட விதைகள் தான். இன்று அவை மலராகி உன் வாழ்வை அலங்கரிக்க போகின்றன. அம்மன் உனக்குச் சொல்கிறாள், என் பிள்ளை, இத்தனை காலம் தாங்கிய ஒவ்வொரு கண்ணீருக்கும் நான் ஆசீர்வாதம் தருகிறேன். அவன் விட்ட ஆசைக்கு இன்று நான் உயிர் கொடுக்கிறேன். நீ உன் கனவுகளை மீண்டும் நினைத்து பாரு, அவை இனி சோகமல்ல, அவை சக்தியாக மாறியிருக்கின்றன. நீ உன் இதயத்தில் கேள், என்ன தான் அந்த ஆசை? ஒருவரை மீண்டும் பார்க்க வேண்டும் என்ற ஆசையா? உன் வாழ்க்கையில் மீண்டும் நிம்மதி வரவேண்டும் என்ற ஆசையா? உன் முயற்சியில் வெற்றி வேண்டும் என்ற ஆசையா? எது இருந்தாலும் இன்று அந்த வழிகள் திறந்து விட்டன. நீ காணவில்லை என்றால் கூட அதற்கான அடித்தளம் அமைக்கப்பட்டுள்ளது. நீ கடந்த மாதங்களில் அனுபவித்த தாமதம், குழப்பம், முடிவிலி நிலை, அவை எல்லாம் தேவையற்றவை இல்லை. அவைகள் உன்னை ஒரு உயர்ந்த நிலையில் தயாரித்தன. அந்த நிலைமை இல்லாமல் அந்த ஆசை நனவாக இருந்தால் நீ அதை தாங்க முடியாது. ஆனால் இப்போது நீ தயாராக இருக்கிறாய் தங்கமே. உன் மனம் உறுதியானது, உன் இதயம் அமைதியானது. அம்மன் சொல்கிறாள், இனி அந்த ஆசை உன்னை தேடி வரும். நீ அதை பின்தொடர்ந்து ஓட வேண்டிய அவசியமில்லை. நீ அமைதியாக இரு, அது உன்னை தேடி கொண்டு வரும். பிரபஞ்சத்தின் விதி அப்படிதான். நம்மை சார்ந்தது எதுவோ அது நம்மை தவிர்க்காது. அதற்கான நேரம் வந்துவிட்டால் அது தானாகவே நம்மை அடையும். இப்போது அந்த நேரம் வந்துவிட்டது தங்கமே. உன் இதயத்தில் உள்ள வெறுமை நிரம்ப போகிறது. நீ யாரிடமும் சொல்லாமல் வைத்திருந்த கனவு இப்போது மெல்ல வெளிச்சமாகிறது. உன் மனதில் வரும் ஒவ்வொரு சிறு நம்பிக்கையும் உண்மையான சிக்னல்.
அதை புறக்கணிக்காதே. அம்மன் உனக்கு கூறுகிறாள், நீ அனுபவித்த வலிகள் நான் அதை பார்த்தேன். உன் நம்பிக்கை என்னை நெகிழ வைத்தது. அதற்கான பரிசு உன் ஆசையின் உயிர்ப்பாகும். நீ இதுவரை உன் வாழ்க்கையில் பல விஷயங்களை இழந்தாய், ஆனால் இன்று நீ ஒரு பெரிய வெற்றியை அடையப் போகிறாய். நீ நம்பிக்கையோடு இருந்த நாட்கள் வீணாகவில்லை. அவை உன்னிடம் வலிமையாக திரும்பி வருகின்றன. நீ உன் வாழ்க்கையில் விரைவில் காண்பாய், நிஜத்தில் நடந்தேறி வரும் அதிசயங்கள் உன் பிரார்த்தனைகளின் வடிவம் என்று. நீ நினைத்த ஒவ்வொரு கனவும் உன் கண்களுக்கு முன்னால் நிற்கும். நீ உன்னிடம் பேசிக்கொள் தங்கமே, அம்மா, நான் விடவில்லை. நான் இன்னும் நம்பிக்கையோடு இருக்கிறேன். அந்த வார்த்தையைச் சொன்னாலே உன் உடல் முழுவதும் ஒரு புதிய சக்தி பாயும். அது அம்மனின் ஆற்றல். அவள் உன் நாக்கில் உன் விதியை எழுதுகிறாள். நீ இதுவரை உன் வாழ்க்கையில் யாரிடமும் சொல்லாமல் மனதில் வைத்திருந்த ஆசை, அதை வெளியில் சொல்வதற்கே மனம் இருந்தது இல்லை. ஏனெனில் நீ பயந்தாய், இது நிஜமாகுமா என்று. ஆனால் அம்மன் சொல்கிறாள், என் பிள்ளை, நீ இன்று சொன்னாலே போதும், நான் அதை நிறைவேற்றுவேன்.